I really didn't expect this from you guys. It's match number 7 CSK versus Punjab in Chepauk. Second loss. இதுக்கப்புறமா கண்டினியூ ஆகுமான்னு கேட்டீங்க. I really have no idea. இப்போ எல்லாருக்குமே தெரியுது Dhoni was the only one who made the biggest legacy in CSK team. Because without Dhoni they are nothing என்றது they are proving it. ஏன்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றது யாருக்கிட்டயுமே இல்ல. இப்போ ஒரு டீம் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா எல்லாருமே கொலாப்ஸ் ஆகுறாங்க. யாருமே ஃப்ரண்ட்ல வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கோ மோட்டிவேட் பண்ணி டீமை ஃப்ரண்ட்ல கொண்டு போறதுக்கு யாருமே இல்ல. ஆனஸ்டா உங்ககிட்டே கேக்குறேன், நீங்க அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா எவனுமே ரியாக்ஷனே கொடுக்க மாட்டான். ஃபீல்டிங் நிக்குமோ எனக்கு இந்த மேட்சுக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல்டிங் நிக்கிறானுங்க. ஒரு எனர்ஜி இல்ல. ஏன்னா உனக்காக அவ்வளவு காசு கொடுத்து அந்த சேப்பாக் ஸ்டேடியம்ல வந்து பாக்குறானுங்க, அதுக்காச்சும் ஏதாவது பண்ணுங்கடா. இந்த சிஎஸ்கேன்ற அந்த ஒரு லெகசிக்கு இருக்க ஒரு ஃபேன் பேஸ் வந்து மத்த டீமுக்கு இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவுதான் சிஎஸ்கே ஒரு டவுன்ஃபால் இருந்தாலும் they are still supporting you. Everybody is literally broken, bro. Seriously, do something at least for fans. But as a CSK fans, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பேஸ் அக்செப்ட் பண்றது கஷ்டமா இருந்தாலும் would you accept this pace or would you still blame the management and the players? கமெண்ட்ல சொல்லுங்க.